Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். மசால் வடை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் கடலை பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இது ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துல நல்லா ஊறிடும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நம்ம அரைச்சிக்கலாம். இது பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம நல்லா அரைச்சிக்கங்க. கொஞ்சம் லைட்டா கொரகொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம். இப்போ இத ஒரு மூடி போட்டு நம்ம இத அரைச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு பொறுத்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா அரைக்க கூடாது. கொஞ்சம் லைட்டா கொரகொரன்னு ஒண்ணும் பாதியமா அரைச்சுக்கங்க. அப்பதான் நல்ல மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். பாருங்க இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதோட 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நிறைய சேர்த்தனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. சோம்பு சேர்த்தா நல்ல வாசனையா இருக்கும். இது மாதிரி கையால இது பாத்தீங்கன்னா நல்லா கசக்கி அது சேர்த்துக்கங்க. சோ அப்போ நல்ல வாசனை வரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த உப்பு, சோம்பு, ஆனியன் எல்லாமே எல்லா இடத்தையும் பரவுற மாதிரி ஃபுல்லா நல்லா பிசைஞ்சுக்கங்க. தண்ணி எதுமே சேர்த்துறாதீங்க. தண்ணி விடாம நல்லா இத பிசைஞ்சுக்கங்க. பாருங்க இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு உருண்டை எடுத்து நம்ம வடை பிடிச்சிடலாம். ஒரு உருண்டை எடுத்து நம்ம வடை தட்டிக்கலாம். இது நம்ம கையிலே வச்சு தட்டிக்கலாம். கவர் வேணும்னு அவசியம்லாம் கிடையாது. அப்படி இல்ல வாழை இலை அதெல்லாம் எதுமே தேவையில்லை. நம்ம நார்மலா கையில வச்சு இது மாதிரி பிரஸ் பண்ணாலே நல்லா சூப்பரா வந்துரும். பாருங்க வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு வடையை நம்ம சேர்த்துடலாம். இந்த வடை பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நிறைய மசால் வடையை பொறுத்த அளவுக்கு நிறைய ஆனியன் சேர்த்து பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா கொரகொரன்னு அரைச்சு பண்ணுங்க. மொறுமொறுன்னு நல்லா வரும். நல்லா 2 சைடும் ஈவனா வேகற வரைக்கும் நல்லா வேக வச்சுங்க. ஒரு பக்கம் வெந்திருச்சு. நான் கிண்டி விடுறேன். 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே நம்ம இத எடுத்துடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரான சுவையில நமக்கு மசால் வடை, அதாவது கடலை பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க, மசால் வடையும் சொல்லுவாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கல்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.